ഈ ഓഫീസിനുള്ളിൽ ആരും ബീഫ് കഴിക്കാൻ പാടില്ല. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? சரி, உங்களுடைய ஜாதி என்ன? உங்களுடைய மதம் என்ன? நீங்க எந்த மொழியில பேசுறீங்க? என்ன நீங்க சாப்பிடுறீங்க? வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் என்றால் பீஃப் சாப்பிடுவீங்களா? சரி, எந்த ஜாதியை சார்ந்த நபர்? கீழ் ஜாதியா, மேல் ஜாதியா? மதம் என்ன? ஹிந்துவா, முஸ்லிமா? இது போன்ற ஏராளமான சர்ச்சைகள், ஏராளமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நீங்க படித்து வருகிறீர்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. There is nothing surprising anymore because this is what the politics teaches you. Hijab ban, beef ban, non-veg ban, இதையும் நீங்க கேட்டிருப்பீர்கள். This is also nothing surprising anymore. Lynching, மட்டன் சாப்பிட்ட குற்றத்திற்காக, மாட்டுக்கறி சாப்பிட்ட குற்றத்திற்காக ஒரு சில நபர்களை கொன்ற அந்த கதையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். தள்ளு வண்டி போட்டிருக்கையா? தள்ளு வண்டியில் நீங்க பழம் விற்கிறையா, வடை விற்கிறையா, காய்கறி விற்கிறையா, வளையல் விற்கிறையா, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. உன்னுடைய மதம் என்ன? அந்த மதத்திற்கான அடையாளத்தை குறித்து அங்க பெயர் பலகை இருக்கணுமா? கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து நீங்க கம்பெனி நடத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. வெளியில எந்த மொழியில நீங்க பெயர் பலகை அடிச்சிருக்கீங்க அது எங்களுக்கு முக்கியம். அனைத்துமே பாலிடிக்ஸ், அரசியல். இதே போன்ற ஒரு அரசியல் தான் கேரளாவிலும் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு நபருடைய பிரெஃபரன்ஸ், அவருடைய சென்டிமெண்ட், எதை தொட்டால் எங்க வலிக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். கேரளாவில் ஒரு கனரா பேங்க் இருக்கிறது. இந்த பிரான்ச்சோடைய மேனேஜர் பீகார்ல இருந்து வந்திருக்கிறார். அதாவது பீகார்ல இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். இந்த மேனேஜருடைய பெயர் அஸ்வினி குமார். அஸ்வினி குமார் கேரளாவிற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ல சாப்பிட போகும்போது வெஜிடேரியனும் இங்க கிடைக்குது, நான்வெஜும் இங்க கிடைக்குது. சிக்கன், மற்ற ஃபிஷ் எல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை போல இருக்கு, ஏதோ மேனேஜ் பண்ணிட்டாரு. பட் as soon as this fellow came to know that in this branch they serve beef. பீஃபா? ஐயோ, என்னுடைய மதம், என்னுடைய தர்மத்தையே கெடுத்து விட்டார்கள் இந்த நபர்கள், என்னுடைய மத அடையாளத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் இந்த நபர்கள். உடனடியாக ஒரு உத்தரவு. A bank manager who came from Bihar to this particular branch had ordered beef ban. இதற்கப்புறம் இந்த கேன்டீன்ல பீஃப் வரக்கூடாது, இந்த பிரான்ச்சிற்குள்ளேயே பீஃப் வரக்கூடாது. இப்போ இது கேரளா, சிவப்பு மண். இங்க இருக்கக்கூடிய நபர்கள் சாதாரணமாக விட்டு விடுவார்களா? கேரளாவுடைய ஒரு காமனான ஃபுட் என்னவென்றால் இந்த பீஃப். அங்க இருக்கக்கூடிய திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல பர்த்டே பார்ட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், எங்க போனாலுமே பீஃப் ஃப்ரை. நானும் ஒரு காலகட்டத்தில் பீஃப் சாப்பிட்ட நபர் தான். இப்போ சமீப காலமாக நான் நிறுத்தி இருக்கிறேன். அதற்கான காரணம் வேற. ஒரு நாள் ஒரு வீடியோல ஸ்லாட்டரிங் ஹவுஸை பார்த்துட்டேன். ஸ்லாட்டரிங்னா அந்த மாடுகளை கொல்லக்கூடிய அந்த இடம், ஸ்லாட்டரிங் ஹவுஸ். அந்த வீடியோவை பார்த்துட்டு, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனதில் ஒரு உறுத்தல். அதனால நான் சாப்பிட்றதில்லை. அதுக்காக நான் சாப்பிடாத நபரெல்லாம் கிடையாது. நான் சாப்பிட்ருக்கேன் பீஃப். டெல்லியிலலாம் போனீங்கன்னா ஜாமா மஸ்ஜிதுக்கு பின்னாடி கோர்மாலாம் அட்டகாசமா இருக்கும். ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே பீஃப் சாப்பிட போவோம். கேரளா நண்பர்கள் இருக்கிறார்கள், அங்கே நான் அந்த வறுத்த கறியெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ருசியா இருக்கும். பட் என்னுடைய பிரெயின்ல ஒரு சங்கடம், நான் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு நான் மதம், நான் ஹிந்து அதனால நான் சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்டேன், எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல. இது என்னுடைய விருப்பமா இல்லையா? திஸ் இஸ் மை பர்சனல் சாய்ஸ். இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு சட்டம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? யாரும் என்னுடைய வாயில திணிக்கவில்லை இல்லையா? நான் விருப்பப்பட்டு நான் சாப்பிட்டேன், நான் விருப்பப்படல நான் சாப்பிடல, அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி இந்த உணர்வு வந்து அங்க இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாயீஸ்கள் மனதில் போயிருக்கிறது. எங்களுடைய ஃபேவரட் ஃபுட், நாங்க விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய, விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு வந்து இந்த சட்டத்தை போட்ட? ஏற்கனவே இந்த நபர் மீது ஒரு பிரச்சனையில அங்க இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாயீஸ்களுடைய ஒரு யூனியன் ஒரு ப்ரொடெஸ்டை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வேற ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை உள்ள வந்த உடனேயே திஸ் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர்
கால்ட் அஸ்வினி குமாருக்கு எதிராக இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பேங்க் எம்ப்ளாயீஸ்களுடைய ஒரு யூனியன், பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, BEFI, இவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த நபரை சாதாரணமாக சும்மா விடக்கூடாது. ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஐடியா, புரட்சி, பீஃப் புரட்சி. ஸோ தே ஹவ் டிசைடட் இந்த பேங்க் இதே பிரான்ச்ல பீஃப் பார்ட்டி ஆர்கனைஸ் செய்வோம். அதாவது போராட்டம் நடக்கணும், பீஃப் சாப்பிட்டுக்குங்க. யார் அந்த பீஃபை பேன் செய்தாரோ அந்த நபருக்கு முன்பே நாங்க உட்கார்ந்து பீஃப் சாப்பிடுவோம். அதே மாதிரியான அந்த பீஃப் பார்ட்டி ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. பீஃப் பார்ட்டி ஆர்கனைஸ் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அங்க பீஃப் பரிமாறப்பட்டது, சாப்பிடப்பட்டது, அங்க பீஃப் கொண்டாடப்பட்டது. இந்த ப்ரொடெஸ்ட் நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன்னா, ஏராளமான ப்ரொடெஸ்ட்டை நீங்க பார்த்து வருகிறீர்கள், ஏராளமான எதிர்ப்புகளையும் பார்த்து வருகிறீர்கள். இதுவும் ஒரு எதிர்ப்பு, தன்னுடைய அதிகாரத்திற்கான எதிர்ப்பு, தன்னுடைய விருப்பத்திற்கான எதிர்ப்பு, தன்னுடைய சாய்ஸிற்கான எதிர்ப்பு. நான் என்ன போடணும்? என்னுடைய வீடியோல ஏராளமான நபர்கள் கமெண்ட் போட்டிருக்கிறார்கள். வட இந்தியர்கள் போடக்கூடிய சட்டையெல்லாம் போட்டுட்டு வராதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் போடுறேன் சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போடுங்க. இது உங்களுடைய சாய்ஸா இல்லை. இதுக்காக தானே நம்ம சுதந்திரம் வாங்கணும். வெள்ளையர்கள்ட்ட இருந்து நாம் சுதந்திரம் பெற்றதற்கான காரணம் இதுதானே, சுதந்திரமாக வாழ முடியும் என்று. அந்த சுதந்திர காற்றில் நாம் சுவாசிக்கிறோம். நம்ம பிடிச்சதை சாப்பிடலாம், பிடிச்சதை உறுத்திக்கலாம், பிடிச்ச மொழியில பேசலாம், இன்னும் பிடிச்சதை செய்யலாம். அதுதானே சுதந்திரம். இல்லைன்னு நீங்க சிறையில இருக்கலாமே இல்லையா? இப்போ இந்த இடத்துல எந்த அளவில் இப்ப சாய்ஸை பற்றி பேசலாம். அதாவது கேரளா மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்த இரண்டு இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்ல, அவர்களுடைய கல்ச்சர்ல பீஃப் இருக்கு. கல்ச்சர்ல பீஃப் இருக்கு. சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள். சென்னையில ஏராளமான நபர்கள், ஏராளமான இடங்கள்ல அந்த பீஃப் ஃப்ரைட் ரைஸ் பிரமாதமான ஒரு டிஷ். சாப்பிடாத நபர்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, பிரமாதமான டிஷ். பீஃப் பிரியாணி A1 எழுதியிருக்கும் பல இடங்கள்ல. அது எல்லாமே ஒரு 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 பிடிச்ச நபர்களுக்கு ஒரு ருசியான ஒரு உணவு, அவங்க சாப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை? வட இந்தியாவில் அந்த சாய்ஸ், ரிலிஜியன், சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகிறது. ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இது போன்ற இடங்கள்ல வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்களாம். வெஜிடேரியன்ஸ் மட்டுமல்ல, இந்த பீஃப் கௌமாதா என்று பூஜிக்கக்கூடிய நபர்கள். அப்போ அந்த மாதிரியான நபர்கள் போலீஸுடன் சேர்ந்து குண்டர்களை ஒரு அமைப்பாக மாற்றிவிட்டார்கள், கௌ ரக்ஷக் என்று. மோனு மானேசர், பஜ்ரங் தள், இது போன்ற ஒரு சில நபர்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். இது போன்ற நபர்கள் போலீசார்களுடன் சேர்ந்து எந்த அளவில் கிரைம்ஸ்களை செய்து வருகிறார்கள். ஒரு நபர் மாட்டுக்கறியை எடுத்து போகும்போது, இல்ல பசுமாட்டை எடுத்து போகும்போது, மாட்டை எடுத்து போகும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட இருந்து பேரம் பேசுறது. 2 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, இல்லைன்னா உன் மீது வழக்குகளை போட வச்சிடும், உன்னை பிசினஸ் பண்ண விட மாட்டோம். வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு பஃபெல்லோ மீட் இஸ் நாட் a banned meat in those states which have law. உத்தரப்பிரதேசத்துல இதற்கு எதிராக ஒரு லா வந்துருச்சு. பட் கேரளால அந்த லா கிடையாது, தமிழ்நாட்டில் அந்த லா கிடையாது. இந்த நபர்கள் 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில், மோனு மானேசர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்றேன், 2 இஸ்லாமியர்கள் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை உயிருடன் கொளுத்தி கொன்று விட்டார்கள். மோனு மானேசர், he is out on bail. So his sentiment has been affected, his religion has been affected, so he can kill anyone. சட்டமே இருக்கட்டும் சார், அந்த சட்டமே இருந்தால் கூட ஒரு நபரை கொல்லக்கூடிய சட்டம், அதிகாரம் உங்கள் கையில் யார் கொடுத்தது? How this கௌரக்ஷக், பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், கௌரக்ஷா என்கிற பேர்ல ஹிந்துத்வா கொடியை தூக்கிட்டு இந்த நாட்டு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? Who gave the authority to Mr. Ashwini Kumar, the so-called deputy manager of Canara Bank, to ban beef? But it is your choice. You don't want to eat, you stay away. No, நீங்க வீட்டுல இருங்க, நீங்க அங்க சாப்பிடாதீங்க, அந்த கேன்டீன்லயே சாப்பிடாதீங்க, வெளியில போய் சாப்பிடுங்க, கார்ல போய் சாப்பிடுங்க, or sit in your cabin and eat. It is your choice or not, right? So அதே மாதிரி அங்க
இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களும் இதை எதிர்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த சோ கால்ட் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சோ கால்ட் கௌரக்ஷா தல்ஸ் கேரளால இவங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, நார்த் ஈஸ்ட்ல ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, கோவாவில் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் கோவா, நார்த் ஈஸ்ட், கேரளா இந்த மாதிரி இடங்கள்ல பீஃப் சாப்பிடுவது அவர்களுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். they don't touch these places. இன்னும் சொல்ல போனால் கேரளா அண்ட் கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் போட்டியிடும் போது தேர்தலில் எங்களை ஓட்டு போட வைத்து நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள்னா உங்களுக்கு பெஸ்டான பீஃபை, அதற்கான வழிகளை நாங்க தேடி கொடுப்போம். திஸ் இஸ் வாட் என் பிரச்சாரம், அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீர்கள். ஸோ அவர்களுடைய சென்டிமெண்ட் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றபடி ஒரு சட்டம், எங்கெல்லாம் அவர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லையோ அதற்கு ஏற்றபடி ஒரு சட்டம். ஆனால் இந்த 11 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு அரசியல், ஒரு வெறுப்பை இவர்கள் ஏற்றிருக்காங்க நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நபர் பீகார்ல இருந்து கிளம்பி கேரளாவிற்கு வருகிறார். கேரளாவில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை நீங்க பேன் செய்து விடுவீர்கள் என்று செய்திருக்கிறீர்கள். எந்த விதத்தில் இது அடங்கும்? எந்த விதத்தில் இதை நியாயப்படுத்த முடியும்? இப்போ கனரா பேங்க் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் அஸ்வினி குமார் இப்படி எல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஏதோ டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்கில் அவரை டிரான்ஸ்பர் செய்து அனுப்பிவிட்டோம். அதுதானே எங்களுடைய தவறு. அதை மேனேஜ் செய்வதற்காக, பேலன்ஸ் அவுட் செய்வதற்காக கனரா பேங்க் இப்ப வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இதே இடத்தில் இது அரசியலாகவும் மாற தொடங்கிருச்சு. பீஃப் பேன் என்கிற இந்த விவகாரத்தில் அரசியல் எப்படி உள்வாங்கி இருக்கிறது நீங்க பாருங்கள். கேடி ஜலீல், கேரளாவின் ஒரு பொலிட்டீஷியன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் அப் டு சுப்பீரியர் ஆஃபீஸர் டு டிசைட் வாட் டு வேர் அண்ட் வாட் டு ஈட் அண்ட் வாட் டு திங்க். ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் முடிவெடுக்க தேவையில்லை, என்ன சாப்பிடணும், என்ன உறுத்தி கொள்ளணும், என்ன சிந்திக்கணும், அவருடைய வேலை அது கிடையாது. நோ ஸ்கேண்டல் ஆஃப் சங்கீஸ், சங்கீஸ்னா ராஷ்டிர ஸ்வயம் சேவக் சங்கை அவர் குறிவிக்கிறார். இதுல எந்த ஸ்கேண்டலும் இந்த சங்கீஸ்கள் செய்ய முடியாது. த ஐடியாலஜிக்கல் மென்டர் ஆஃப் பிஜேபி, பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் இந்த சங்கிகள், அதாவது ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் will happen in கேரளா. கேரளாவுக்குள்ள வந்து உங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் திணிக்க முடியாது சார், ஸ்டே அவே ஃப்ரம் கேரளா. He said offering support to others who might face similar restraints. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரெயின்ஸ்களை, இது மாதிரியான பேன்ஸ்கள் யார் எங்க சந்தித்தாலும் நாங்க அவர்களுடன் நிற்போம், நாங்க அவர்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். உங்களுடைய ஆஃபீஸ்ல, உங்களுடைய ஹவுஸ் ஓனர், உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரியான அப்ஜெக்ஷனை தெரிவித்தால் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க வந்து நிற்போம், நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை வீட்டில் இருங்க, உங்களோட வீட்டில் நீங்க சாப்பிடாம இருங்க. தட் இஸ் யோர் சாய்ஸ். லைக் ஐ செட், ஐ யூஸ் டு ஈட், நவ் ஐ டோன்ட் ஈட். தட் இஸ் மை பர்சனல் சாய்ஸ். நோ, பட் என் பக்கத்துல என்னோட ஆஃபீஸ்லயே எத்தனையோ நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீஃப் பிரியாணி எல்லாம் வரும். நான் இங்க உட்காந்துருப்பேன், என்னுடைய பக்கத்து, என்னுடைய அப்படியே டேபிள்ல நாங்க அப்படியே பக்கத்துல வந்து நாங்க சாப்பிடுவோம். நானும் கேட்பேன், நல்லா இருக்காது. திஸ் இஸ் வாட் யூ ஷேர் த பாண்டிங். This is what you share the bonding. Beef ban, hijab ban, language ban, everything is banned according to your sentiment. Is this correct? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடி வழியாக உங்களுடைய சப்போர்ட்டை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.